இங்க 2 ஃபாரினர்ஸ் வாடகத்தாய் தேடி இந்தியா வராங்க. அப்படி யாராச்சும் நீங்க கண்டுபிடிச்சு தந்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் ஸ்பாட்லயே தரேன்னு சொல்றாங்க. இவரும் 5 லட்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு சிட்டியை விட்டு தள்ளி இருக்க ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஒரு வயசான லேடி காமிச்சு இவங்க அந்த காலத்திலே 10 குழந்தை பெற்றிருக்காங்க. இவங்க ஓகேவான்னு கேக்குறாரு. அந்த ஃபாரினர்ஸும் இங்க பாருங்க நாங்க எதிர்பார்க்கறது 25 to 30 ஏஜ் இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்றாங்க. சோ அதுக்கு அடுத்த நாள் இவங்க தங்கி இருக்க ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி நடக்குது. அங்க டான்ஸ் ஆடுற பொண்ணை பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட அந்த டாக்ஸி டிரைவரை கூப்பிட்டு இந்த டான்ஸ் ஆடுற பொண்ணை எப்படியாவது ஒத்துக்க வைக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இவரு என்ன பண்றது தெரியாம ட்ரை பண்ற சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் பேசினா ஆரம்பத்துல ஒத்துக்க மாட்டா. ஆனா 20 லட்சம் தரேன்னு சொல்லவும் இவளுக்கு பண தேவை இருக்கிறனால குழந்தை பெத்துக்க ஒத்துக்கிறா. அடுத்த நாளே ஃபாரினர்ஸை மீட் பண்ணி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு அந்த நாள் ஈவினிங்கே செயற்கையா குழந்தை பெத்துக்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பண்ணி முடிச்சிடறாங்க. சோ இந்த பொண்ணு கொஞ்சம் மாசத்திலேயே பிரெக்னன்ட் ஆகிடுறா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபாரினர்ஸும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவங்களுக்கு தேவையான அமௌண்ட்ல கொஞ்சம் அட்வான்ஸா தராங்க. சோ கொஞ்சம் மாசம் கழிச்சு செக்அப் பண்ணலாம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு செம்ம சாக்கு. என்னன்னா இந்த பொண்ணு வயித்துல வளர்ற குழந்தைக்கு மூளை வளர்ச்சி கம்மின்னு டாக்டர் சொல்றாங்க. இதை கேட்ட ஃபாரினர்ஸும் நமக்கு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை வேணாம் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாம கிளம்பிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவில ஃபேமஸான ஒரு சாங் இருக்கு, கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க.